ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் ஐஸ் மவுண்டைன் வித் ஹீலிங் ஃப்ளவர்ஸ். ஓகே குட்டி சுட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான சூப்பரான மலைப்பகுதியா, அங்க ஃபுல்லா பனிக்காடா இருந்துச்சாம். ஏன்னா அது வின்டர் சீசன் இல்லையா, ஸ்னோஃபால் வேற. அங்க சாம்னு ஒரு அண்ணா இருந்தாங்களாம். அவங்க அந்த அழகான வீட்டுலதான் இருந்தாங்களாம். திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சாம். அவங்க வேற குளிர் வேற இல்லையா, ஃபுல்லா பனிக்காலம், ஸ்னோஃபால் வேற. அதனால அந்த அண்ணாவால அந்த வீட்டுல இருக்கவே முடியலையா. சரின்னு அவங்க அப்பா அம்மா அண்ணா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த அப்பா அம்மா சரி ஓகே நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு ஊரை விட்டு காட்டுக்குள்ள போனாங்களாம். போய் அங்க ஒரு மர வீட்டுலதான் இருந்தாங்களாம். இது தெரிஞ்ச சாமோட ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாக்குறதுக்காக அந்த காட்டுக்குள்ள உள்ள மர வீட்டுக்கு போனாங்களாம். அங்க போனா சாம் அண்ணாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அவங்க படுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஃபீவர் விடவே இல்லையா. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப குளிரா வேற இருந்துச்சான். என்ன பண்றதுன்னே தெரியலையா அவங்க அப்பா அம்மாக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்க எப்ப பாரு ரொம்ப இருமிட்டே வேற இருந்தாங்களாம், ரொம்ப டயர்டா அப்படி இருந்தாங்களாம். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தாங்கவே முடியல. என்னடா அது சாம் எப்படிப்பட்ட பையன், ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அப்புறம் சரின்னு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து யோசிச்சாங்களாம், என்ன பண்ணலாம், சாமை எப்படியாவது நம்ம காப்பாத்தியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோசிச்சப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சா, நம்ம மலைப்பகுதியிலேயே மந்திரமலை இருக்கு, அங்க எந்த மூலிகை எல்லாம் இருக்கு, அதுல கண்டிப்பா நம்ம சாம காப்பாத்திடலாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மந்திர மலைப்பகுதிக்கு போனாங்க. அங்க நிறைய மூலிகை செடியெல்லாம் இருக்கா. அது பார்க்கவே ரொம்ப அடர்ந்த வனமா இருக்கும். இருந்தாலுமே அங்க நிறைய ஆபத்தும் இருக்கு. சோ அதனால இவங்க எல்லாம் குழந்தைங்க இல்லையா, இருந்தாலும் நம்ம சாம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆந்தை இருக்கா. அந்த ஆந்தை தான் அந்த மந்திர உலகத்துக்கே காவலாளியா. சரின்னு இவங்க போய் ரீசனை சொல்றாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எப்படியாவது நான் அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு. உடனே ஆந்தை சொல்லிச்சா, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் தூரத்துல போய் அந்த மலையில பாத்துட்டு வரேன், ஒரு பூ இருக்கு, அந்த பூ ரொம்ப ரேரா தான் பூக்கும், நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த ஆந்தை கிளம்பி போயிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த ஆந்தை சொல்லிச்சா, உங்களோட அதிர்ஷ்டம் அந்த பூ பூத்து இருக்கு, ஆனா அந்த பூவை எடுக்கிறது ரொம்ப கடினமான பகுதி, உங்களால அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா எங்களால செய்ய முடியும், நீ எப்படி போகணும்னு மட்டும் சொல்லு, நாங்க கண்டிப்பா அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆந்தை கிட்ட கேட்டாங்களாம். உடனே ஆந்தை சொல்லிச்சு, தூரமா அங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலை மிதக்கும் மலை, அதை சுத்தி நிறைய பறவைகள்லாம் காவல் காத்துட்டு இருக்கோம், நீங்க ஒரு கிறிஸ்டல் அங்க இருந்து எடுக்கணும் அந்த குகைக்குள்ள இருந்து, அப்பனா மட்டும்தான் அந்த ஏஞ்சல்ஸ் அந்த பறவைகள் எல்லாம் உங்களை அந்த பூவை பறிக்கவே விடுவாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு அனுப்பிச்சுச்சான். சரின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்ப இங்க மந்திர தொங்கும் பாலம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் மந்திர உலகத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த மந்திர தொங்கும் பாலம் வழியாதான் போய் ஆகணுமா. சரின்னு எல்லா குழந்தைங்களும் அதுல ஏறி போக ஆரம்பிச்சிருச்சு. போனோடனே எப்போதும் முயல் குட்டிலாம் நம்ம என்ன கலர்ல பாத்திருக்கோம், வெள்ளை கலர்ல இருக்கும், ஆனா இங்க பச்சை கலர்ல இருந்துச்சா. சரின்னு அந்த முயல் குட்டியும் பார்த்துட்டு அவங்க அடுத்தது அந்த மந்திர மலையை பார்த்துட்டாங்க. தூரத்துல இருந்துச்சா அந்த மந்திர மலை, அது ரொம்ப ஒளி பிரகாசத்தோட பிரமிப்பாவும் இருந்துச்சா, அதே டைம் ரொம்ப பனியாவும் இருந்துச்சா. பனி வேற சூழ்ந்திருந்தனால குழந்தைங்களுக்கு இன்னும் கஷ்டம்தான் இல்லையா. சரி அவங்க எதையுமே பொருட்படுத்தாம நம்ம சாமை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். போகும்போதே மந்திர மலை கிட்ட போகும்போதே மந்திரமான்னு ஒண்ணு வந்துச்சா. அது சொல்லுச்சா, அந்த மலையில நீங்க முதல்ல எடுக்க வேண்டியதே ஒரு கிறிஸ்டல் தான், அது பர்பிள் கலர்ல இருக்கும், அந்த கிறிஸ்டலை மறந்துடாம எடுத்துருங்கன்னு திருப்பி அந்த குழந்தைங்களுக்கு ஞாபகப்படுத்தி எச்சரிச்சு அனுப்பிச்சிச்சான். சரின்னு இந்த குழந்தைங்க அந்த பனிக்காட்டுல ஏற ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஏறி போக 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 பனி மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சா. அந்த குழந்தைங்களோட ஒரே நோக்கம், சாம நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அதுக்கு அந்த பூவை பறிச்சாகணும் அப்படின்னு. ஒரு நீர்வீழ்ச்சி வந்துச்சா. அந்த நீர்வீழ்ச்சியும் கடந்து அவங்க தாண்டி போனாதான் அந்த மந்திர குகைக்குள்ளேயே போக முடியும். குழந்தைங்க கஷ்டப்பட்டு அந்த நீர்வீழ்ச்சியும் தாண்டி
போயிட்டாங்களாம் குகைக்கு. அங்க குகைக்குள்ள போனோன்னு ரொம்ப இருட்டா, அதுவும் இல்லாம ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட் ஸ்பார்க்லிங்கா இருந்துச்சா. அந்த இடத்துல போனோன்னு குழந்தைங்களுக்கே பயம் வந்துருச்சான். ஐயோ என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு. அங்க ஒரு மந்திர பட்டாம்பூச்சி, பேசும் பட்டாம்பூச்சி வந்துச்சா. அது சொல்லுச்சா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்னங்கிற எல்லா விவரமும் எனக்கு தெரியும், ஆண்ட வந்து என்கிட்ட சொல்லிட்டான், அதனால நீங்க பத்திரமா சேஃபா போங்க, இதுதான் வழி அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்டல் கேவுக்கு வந்து வழி சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளை போயிடுச்சான். உடனே அந்த கிறிஸ்டல் பார்க்க ரொம்ப அழகா, ரொம்ப பெருசாவும் ரொம்ப ஷார்ப்பாவும் பிரமிப்பாவும் இருந்துச்சான். சரின்னு அந்த கிறிஸ்டலை எடுக்கலாம் அப்படின்னு குழந்தைங்க கிட்ட போகும்போது அந்த கிறிஸ்டல் கிட்டயே சொன்னாங்க, இதுதான் காரணம், அதனாலதான் நாங்க போகணும் அப்படின்னு. அந்த கிறிஸ்டல்ல தொட்ட உடனே இவங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கதானே அந்த அமானுஷ்யமான வந்து ஒரு சூப்பரான மேஜிக்கல் ஃப்ளவர் இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக இவங்க வந்து போயிட்டாங்களாம். அப்ப அந்த கிறிஸ்டலும் இவங்க கூட அக்செப்ட் பண்ணிட்டு வந்துடுச்சு. அப்ப இவங்க அந்த குகையை விட்டு வெளியில போக 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 அவங்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காலையில வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு அவங்க அந்த கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டு அந்த குகைக்குள்ள இருந்து வெளியில போயிட்டாங்க அந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் மவுண்டன்ஸ்க்கு. அங்க போனோன்னு அங்க நிறைய வெள்ளை புறாக்கள் எல்லாம் அந்த அந்த இடத்தையே ஃபுல்லா பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப மந்திர பூவு இல்லையா, ரொம்ப விலை மதிக்க உயர்ந்த பூவு. அதனால அவங்க பெர்மிஷன் கேட்டோட அந்த கிறிஸ்டல் எல்லாம் பார்த்த உடனே அந்த பறவையும் அவங்களுக்கு வழி விட்டுருச்சு, எந்த தடங்களுமே கொடுக்கல. உடனே அவங்க உள்ள ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க, அவங்களும் காரணத்தை தெரிஞ்சோட நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதுவும் தப்பு எதுவுமே செய்யாம குழந்தைங்களை விட்டுட்டாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த மந்திர பூவை பறிச்சுட்டாங்க. பறிச்சோட கூட போன அந்த ஃப்ரெண்டுக்கு உடனே மருந்து கொடுத்தாங்களாம். கொடுத்தோட அந்த குழந்தை பயங்கர புத்துணர்ச்சி ஆகி உடம்பெல்லாம் சரியாயி எல்லா குளிரும் இல்ல, ரொம்ப வேர்க்கவும் இல்லை, கரெக்டான கிளைமேட்டுக்கு அந்த குழந்தை வந்துருச்சா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா சாமுக்கு, இவ்வளவு உண்மையான நண்பர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். அப்புறம் அவங்க எல்லாம் பத்திரமா திரும்பி அவங்க ஊருக்கே போயிட்டாங்களா. ஓகே குட்டி சுட்டீஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு? நம்ம ஒன்னா உறுதியா இருந்தா எந்த காரியத்தையுமே சாதிக்கலாம். ஓகே குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.